அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லக்கி லாட்டரி டிப்ஸ் 3 PM 3 மணி ரிசல்ட் தான் கொடுத்துட்ருக்கோம். டேட் பார்த்தீங்கன்னா 10/4/2024. இன்றைக்கான கெஸ்ஸிங் என்ன தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று என்ன கொடுக்கப்பட்ட ரிசல்ட்டுன்னு பார்க்க போகிறோம். நம்ம போர்டுக்குள்ளே என்னென்னலாம் கொடுத்துருந்தோன்னு பார்க்க போகிறோம். பிறகு நம்ம ஏபிசி கெஸ்ஸிங்குள்ளே போகலாம். நேற்று கொடுக்கப்பட்ட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 917 452 917 452 இந்த ரிசல்ட் தான் கொடுக்கப்பட்டது. நம்ம போர்டுக்குள்ளே நம்ம என்ன ரிசல்ட் கொடுத்துருந்தோன்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நம்ம போர்டுக்குள்ளே கொடுக்கப்பட்ட ரிசல்ட்டு இது தான் கொடுத்துருந்தோம். 452 ரிசல்ட்டு. நம்ம பார்த்தீங்கன்னா ஏபிசி போர்டுக்குள்ளே சி போர்டில் 4 கொடுத்துருந்தோம், பி போர்டில் 2 கொடுத்துருந்தோம். ஒரு லைட்டாக சேஞ்சிங் பண்ணி 2 வரலான்ற அடிப்படையில் 2 கொடுத்துருந்தோம். இதை நீங்கள் இப்போ கெஸ் பண்ணி போட்டிருந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வின் பண்ணியிருக்கலாம். நம்ம எப்பயுமே ஒரு 1000 ருபீஸுக்காவது ஒரு நம்பர் எடுத்து கொடுத்துருவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 42 வந்திருக்கு. ஒரு 5 நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு நல்லா வின்னிங் பண்ணியிருக்க முடியும். ஆல் போர்டில் நேற்று ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். இருந்தாலும் பரவாயில்ல, ரெகுலராக நம்மளால் எப்பொழுதுமே ஒரு ரிசல்ட்டுக்கு வர வச்சு கொடுக்க முடியாது. குறிப்பிட்ட அளவுக்கு கெஸ் பண்ணி கொடுக்க தான் முடியும், ஆலோசனை வழங்க முடியுமே தவிர இதுதான் ரிசல்ட்டுன்னு நம்மளால் கொடுக்க முடியாது. இருந்தாலும் முயற்சியை நம்ம கைவிடாமல் நம்மளோட கெஸ்ஸிங்கை எப்பயுமே எடுத்து கொடுத்துட்டு தான் இருக்கும். சரி வாங்க நாளைக்கான ரிசல்ட்டுக்கு நம்ம போயிடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏபிசி நம்ம ஏ போர்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு நம்பரை என்ன எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 7 தான் தரோம். ஏன் 7 கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 452 தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நம்ம எப்படி கெஸ் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம 156 வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் 154 இங்கே இருக்குது. நம்ம அதை அடிப்படையாக வச்சு 4 வராதுன்னு யோசித்தோம். ஆனால் அவங்க 154 தான் எடுத்திருக்காங்க. 535 இங்கே வந்திருக்கு. ஒருவேளை இந்த பக்கம் வராமல் இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த 2வை இங்கே கொடுத்துருந்தோம். ஆனால் அவங்க 535 கொடுத்துருந்தாங்க. அப்போது இந்த முறையும் அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஒருவேளை நம்ம நேற்று கெஸ் பண்ணதையே இன்றைக்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே ஃபாலோவிங்கில் இன்றைக்கி எடுக்கலாம். ஏன்னா நேற்று இப்படி எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம திருப்பியும் அதே மாதிரியும் எடுக்க முடியாது. அதுக்காக சொல்கிறேன். 7 ஏன் கொடுத்துருக்குறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 47 இருக்குது. அதே 47 தொடருமா என்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் 7 கொடுக்குறோம். அது மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 47 இருக்குது. இங்கே 74 இங்கே 47 இருக்குது. இப்போ இங்கே 74 இங்கே 47 வருமானது தான் நம்மளுடைய கெஸ்ஸிங்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 கொடுக்குறேன். ஏன் 1 கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா 41 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 14441 இப்போ 14441 அப்படின்ற பட்சத்தில் 441 வருமான்ற ஒரு அடிப்படையில் நான் உங்களுக்கு இங்கே மீண்டும் ஒரு 1 சூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 8 வருமான்ற ஒரு கெஸ்ஸிங் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 48 இருக்குது, இங்கே 58 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 48ன்னு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. 58ன்ற வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்ற அடிப்படையில் நான் 8 உங்களுக்கு ஏ போர்டுக்குள்ளே கொடுக்குறேன். இது எப்படி வேண்டாலும் மாறலாம். 51ன்ற அடிப்படையில் 1 இங்கே போகலாம், இல்லை 58ன்ற அடிப்படையில் 8ம் வரலாம். ஏன்னா 58 இருக்குது, இல்லை இந்த கிராஸில் 51 இருக்குது. இந்த 51 இங்கே கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட நம்பர்ஸுங்க தான் இருக்கும். ஆனால் இதுலேருந்து நம்ம எப்படி சரியான நம்பரை எடுக்க போகிறோம் அப்படின்றது தான். முடிஞ்ச அளவு நம்மளால் சரியான ஒரு கெஸ்ஸிங்கை கொடுக்கணுன்னு தான் நம்ம முயற்சி எடுக்கிறோம். அந்த அடிப்படையில் இப்போ நம்ம 8 கொடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி போர்டு இருக்குது. பி போர்டில் என்ன நம்பர் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா நான் 9 கொடுக்குறேன். ஏன் இந்த 9 கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரையிலும் 359 வரும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 3 இங்கே இருக்குது, 5 இங்கே இருக்குது, 9 இங்கே இருக்குது. 5939 359 வருமான்ற ஒரு கெஸ்ஸிங் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 539 இருக்குது, இங்கேயும் 539 இருக்குது. ஒருவேளை 359 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் நான் உங்களுக்கு 9 கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 0 வருவதற்கான ஆப்ஷன் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா
50 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் நான் உங்களுக்கு 0 கொடுக்குறேன். 2050 ஒரு வேளை 0 இங்கே வரலான்ற ஒரு அடிப்படை ஏன்னா கெஸ்ஸிங்கில் நான் உங்களுக்கு 0 கொடுக்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம முன்னாடி என்ன நம்பர் சூஸ் பண்ணுறோன்னு ஒன்று இருக்குது. நம்ம 1 சூஸ் பண்ணியிருக்கிறோம். 10ன்னு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம 0 இங்கே வரலான்ற ஒரு அடிப்படையில் நம்ம கெஸ் பண்ணியிருக்கிறோம். 7 கொடுத்துருக்கனால ஒரு வேளை 70 கூட வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்ற அடிப்படையில் இந்த இடத்துல நம்ம 0 சூஸ் பண்ணியிருக்கிறோம். ஒருவேளை இந்த போர்டில் இந்த 7 1 பாஸ் பண்ணாமல் 8 பாஸ் பண்ணால் இங்கே கொடுக்குற ரிசல்ட் மாறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இல்லை அதே ரிசல்ட் வருவதற்கான வாய்ப்பு இருக்கான்னு கெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சி போர்டில் என்ன நம்பர் கொடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நான் 6 கொடுக்குறேன். ஏன் 6 கொடுக்குறேன்னா 1 2 6 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 1 2 6 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை உங்கள் கெஸ்ஸிங்கில் 1 2 2 வர வாய்ப்பு இருக்குமான்னு பாருங்கள். ஏன்னா அதுவும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 5 2 1 2 2 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. டபுள்ஸ் கூட வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதையும் பார்த்துங்க. நான் உங்களுக்கு 6 கொடுக்குறேன். 1 2 6 கொடுக்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த 6 இந்த பர்டிகுலர் நம்பருங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த 9 6 இந்த இடத்துல 9 6 மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த 4 அடிப்படையாக வச்சு ஒருவேளை இங்கே 1 வந்தால் இங்கே 1 வரலாம். 4 1ன்னு வந்தால் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கான கூறிய நம்பர்ஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 169 பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதையும் நம்ம பார்த்துக்கணும். அதனால தான் நம்ம 6 எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 திரும்பவும் இந்த இடத்துக்குள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 1 2 4ன்ற அடிப்படையில் இங்கே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 1 2 4 அடிப்படையில் இங்கே 4 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம 4 கொடுக்குறோம். நம்மளது எல்லாமே ஒரு கெஸ்ஸிங் தான். இது எல்லாத்தையுமே ஒரு கூர்ந்து கவனிக்கணும். ஏன்னா ரிசல்ட்டு இதுலேயே இருக்கலாம், நம்பர்ஸுங்க இதுக்குள்ளேயே இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு சின்ன சின்ன கெஸ்ஸிங் தான் பண்ணுறோம். அது நம்ம 4 1 சூஸ் பண்ணுறோம். ஒருவேளை அவங்க 4 5 இங்கே 4 5 வந்துடுச்சு, ஆனால் நம்ம இங்கே எடுக்கக்கூடாதுன்ற நம்மளோட திங்கிங்காக இருக்கும். ஆனால் நம்ம இப்படி தான் திங்க் பண்ணுவோன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் 5 4 5ன்னு இங்கேயே கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கெஸ் பண்ணுங்கள். பல ரிசல்ட்டுங்க வரும். அதை அடிப்படையாக வச்சு கூட கெஸ் பண்ணலாம். கெஸ் பண்ணி பெரிய ஒரு வின்னிங்க்கு போக வேண்டிய சிந்தனையை வைக்காதீங்க. அதிகப்படியான சிந்தனைக்கு போகாதீங்க. முடிஞ்ச அளவு நம்மளால் எதை வின் பண்ண முடியுமோ நம்மளை முதல்ல ஒரு சேஃப்டி ஜோனுக்கு கொண்டு போகிற மாதிரி ஒரு வின்னிங்கை நம்ம முதல்ல எடுக்கணும். அதுக்கப்புறம் அதை வச்சு பயன்படுத்தி தான் நம்ம பெரிய வின்னிங்குள்ளே போகணும். ஏன்னா முதல்ல நம்ம ஒரு பக்குவமான இடத்துல இருந்துக்கணும். அதுக்காக தான். ஏன்னா சேஃப்டி ஜோனுக்குள்ளே இருந்து தான் ரிஸ்க் எடுக்க முடியுன்ற அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம 3 டிஜிட்டும் பார்க்க போகிறோம். ஆல் போர்டு என்னன்னு பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏபிசி கெஸிங், 3 டிஜிட் கெஸிங், ஆல் போர்டு கெஸிங் 9 7 கொடுக்குறேன். இதுதான் ஒரு சில நம்பருங்களை நான் மாற்றி மாற்றி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எல்லாமே எப்போதும் போலவே நம்ம கெஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா எந்த போர்டில் வேணாலும் எந்த நம்பர்ஸ் வேணாலும் பாஸ் பண்ணணுன்ற அடிப்படையில் இந்த மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை கொஞ்சம் பார்த்து செக் பண்ணி உங்களுக்கு சரியாக பட்டுச்சுன்னா பே பண்ணி விளையாடுங்க, இல்லைனா விட்டுடுங்க. ஒரு சின்ன வின்னிங் ஏபிசி போர்டு கட்டி சரியாக விளையாடுங்க. ஏன்னா 3 நம்பர் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் பண்ணும். சரியான நம்பரை பிடிச்சி நீங்கள் போட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு ஒரு நல்ல வின்னிங் கிடைக்கும். ஒரு சுச்சுவேஷன் அடிப்படையில் இந்த மாதிரி விளையாடுறது நம்மளை சரியான ஒரு ஜோனுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அவசரப்படாமல் நிதானமாக விளையாடணும். அப்போ தான் இந்த லாட்டரியை பொறுத்தவரை ஒரு பெரிய வின்னிங்கை நம்ம எடுக்க முடியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.